கொண்டிருக்கும் திராவிட மாடல் அரசு மக்களின் பொழுதுபோக்கு தேவைகளுக்கும் முக்கியத்துவம் அளித்து வருகிறது. அதற்கு சான்றாக மீண்டும் ஒரு சிறப்பான கண்காட்சி. இம்மாபெரும் 4வது சென்னை மலர் கண்காட்சியை தனது பொற்கரங்களால் திறந்து வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிபண்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அன்புக்கு நுழைவு வாயில் மலர் அரங்கான வடிவங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிடுகிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த வேளாண்மை உழவர் நலத்துறைக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மரம் வருதுப்பா. தலைவர் மணிகா வாட்டு ஏபிசி கொஞ்சம் வழி விடு, கொஞ்சம் வழி கொஞ்சம் வழி விடுங்க. செக்ரட்டரி வராங்க. செக்ரட்டரி கொஞ்சம் வழி விடுங்க. 30 லட்சம் கேமரா வருதுண்ணா. ரவினா கையை மட்டும் உள்ள விடா. இன்றைய தினம் சென்னையில் ஆரம்பிக்கலாமா? சென்னையில் 4வது மலர் கண்காட்சி தோட்டக்கலைத்துறை மூலமாக நடத்தப்படுகிறது. இன்றைய தினம் செம்மொழி பூங்காவிற்கு வருகை தந்து மாண்பு முதல்வர்கள் வருகை தந்து மக்களுடைய பயன்பாட்டிற்காக இந்த மலர் கண்காட்சியை துவக்கி வைத்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 50 வகையான மலர்கள், 30 லட்சம் பூக்கள், செடிகள் இங்கே காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. இவற்றில் இந்த பூங்கா மலர் கண்காட்சியை பொறுத்தவரை வருகின்ற 19ஆம் தேதி வரையில் இந்த மலர் கண்காட்சி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும். இன்றைய தினம் இங்கே ஆரம்பிக்கப்பட்டு ஏன்னா பொங்கலுக்கு வேண்டும் என்று இங்கே சென்னை வாழ் மக்கள் கேட்டுக்கொண்டாங்க. 19ஆம் தேதி வரையில் இது நடத்தப்படும். அதற்குரிய நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். சார், கடந்த ஆண்டு கூட எப்படி இருந்தது? இந்த ஆண்டு என்ன மாதிரியான சிறப்புகள் செய்யப்பட்டது? அதோட கூடுதலாக என்ன பண்ணிருக்கு? கூடுதலாக மலர் கடந்த ஆண்டு 20 லட்சம் மலர்கள், 30 லட்சம் மலர்கள் கொண்டு அமைக்கப்பட்டிருக்கு இந்த கண்காட்சி. இது சிறுவர்கள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரையில் இதை காணக்கூடிய ரசிக்கக்கூடிய ஒரு வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது கிட்டத்தட்ட 20 வகையான வடிவங்களில் இது அன்னப்பறவை, ரயில் போன்ற ரயில், அதே போல் ஆமை, படகு, வண்ணத்து பூச்சி, இதயம், இது போன்ற அமைப்பை 20 அமைப்பை சார்ந்து இது மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட
இது அமைக்கப்பட்டிருக்கிறது. இது மக்களுடைய மனதை கவரும். இது முதலாக ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட 44 லட்சம் பேர், அதை 44,000 பேர் இந்த கலைவாண அரங்கில் பார்த்தார்கள். அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 2024 1,09,000 பேர் பார்வையிட்டிருக்கிறார்கள். இப்போது பொங்கல் திருநாளை முன்னிட்டு இந்த பொங்கல் திருநாள் வருகின்ற காரணத்தான் இன்னும் அதிகமான மக்கள் காணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். கட்டணம் கடந்த ஆண்டை போலவே கட்டணம் இப்போது அமைக்கப்படும். கடந்த ஆண்டு வெளிநாடு போயிட்டு வந்தீங்களா? என்ன மாற்றம் சார் விவசாயத்தில் கொண்டு வரணும்? பார்வையிட்டு வெளிநாடு போயிட்டு வந்தீங்களா? ஒரு மாற்றத்தை இந்த எதிரில் அமர்ந்துள்ள காட்சி அவர்களுக்கு உள்ள கலைஞர் நூற்றாண்டு பூங்கா வெளிநாடு சென்று வந்தவுடைய அடையாளமாக இருக்கிறது. அதே போல் வேளாண் துறையிலும் இது ஒன்றிய மாற்றங்கள் புதிய மாற்றங்கள் கொண்டு வருவதற்குரிய நடவடிக்கை நாங்கள் உருவாக்க இருக்கிறோம். கட்டணம் இப்போ நிர்ணயிக்கப்படும், அறிவிப்பாங்க. கடந்த ஆண்டு எவ்வளவோ அது இந்த பட்டியலில் சொல்கிறோம். ஓகே, நன்றி, ரொம்ப நன்றி. இதை நீங்கள்லாம் வெளி உலகத்துக்கு மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். நல்ல முறையில் செய்திகளை கொண்டு செல்ல வேண்டும். ஏன்னா மக்களுடைய இந்த சென்னை மக்கள் அதிகம் பீச்சை விட்டால் வேறு வழி இல்லாமல் இருக்கிற காரணத்தான் இது போன்ற ஆர்வம் இந்த இருக்கின்ற கலைஞர் நூற்றாண்டு பூங்காவே அதிகமான மக்கள் நாங்களே எதிர்பார்க்கவில்லை. அந்த அளவுக்கு மக்கள் தினந்தோறும் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இது பொழுதுபோக்கு அம்சமாக இந்த மலர் கண்காட்சி ஊட்டிக்கு செல்லக்கூடிய நீலகிரி சென்று பார்க்கக்கூடிய அதே குளிர் பிரதேசத்தில் எப்படி அமைந்திருக்கின்றதோ அதே போல் இந்த சென்னையில் இந்த செம்பழி பூங்காவில் காட்சியகப்படுத்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.